ஹாய் விவஸ். இப்போ ராமரும் லக்ஷ்மணனும் வந்துட்டு விஸ்வாமித்திரர் கூட மிதிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. போற வழியில வந்துட்டு இந்த கௌதம மகரிஷியோட பழைய ஆசிரமத்தை பார்த்துட்டு இது ஏன் இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்துட்டு அவரோட அந்த கௌதம மகரிஷியோட கதையை வந்து சொல்றாரு. கௌதம மகரிஷின்னு ஒரு மகான் இருந்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து அகழி. இவங்களோட அழகை பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வேந்திரன் வந்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா கௌதம மகரிஷி மாதிரி வேஷம் போட்டு வந்து அகல்யை கூட வந்து இருந்தார். இதை வந்து கௌதம மகரிஷி வந்து கண்டுபிடிச்சு பெருங்கோவத்துக்கு உட்கொண்டார். இப்ப இந்த கோவத்தை இந்த ஆக்ரோஷத்தோட இருந்த கௌதம மகரிஷி என்ன பண்ணாரு அப்படின்னா அகலியை பார்த்துட்டு நீ வந்து கல்லா போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. இதை பார்த்தோன்னு அகலி ஐயோ சாமி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொன்னே இதுல இருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. உடனே வந்துட்டு இது பகவான் வந்துட்டு மனித அவதாரமா வந்து ராம அவதாரமா வருவாரு. அவரோட பாதம் உன் மேல பட்டுச்சுன்னா உனக்கு இதுல இருந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவேந்திர மேல ரொம்ப கடும் கோபமா இருந்துட்டு அவர் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாரு. நீ வெளியவே தலை காட்ட முடியாத மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் வந்து உன் மேல ஃபுல்லா வந்துட்டு பெண்ணோட பிறப்பொறுப்பா ஃபுல்லா வந்துடும், நீ வந்து எப்படி போய் வெளியே தலை காட்டுற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவர் வந்து இமயமலையில போய் தானம் பண்ண போயிறாரு. உடனே வந்து இந்த தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு இவ்வளவு கொடூரமான ஒரு சாபத்தை வந்து நீங்க தேவேந்திரன் கொடுக்குறீங்களே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி 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 அந்த சாபத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஒரு வழிவகை பண்ணுங்க அப்படின்னா சரி இந்த பிறப்புறுப்புகள் எல்லாம் வந்து கண்ணா மாறிடும் அப்படின்னா அது வந்து கண்ணா மாறிடுது. அதுக்கப்புறம் தான் தேவேந்திரனுக்கு வந்து 1000 கண்களை உடைய இந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு பின் இவனுக்கு இந்த 1000 கண்கள் இவருக்கு வந்ததுக்கு காரணமே இந்த நிகழ்வு தான். இப்படியே பேசிட்டே வரும்போது வந்து ராமர் வந்து ஒரு கல்லு மேல காலை வச்சிடறாரு. டக்குன்னு அவங்க ஒரு அழகான பெண்மணியா வந்து வந்துடுறாங்க. அவங்க தான் வந்து அகலி. அவங்க வந்து ராமரை வந்து கும்பிடுறாங்க. இப்போ வந்து இமயமலையில வந்துட்டு தவத்துல இருக்கிற கௌதம மகரிஷிக்கு இது வந்து தெரிஞ்சிருது. அவரும் வந்து உடனே இங்க வந்துடுறாரு. இங்க சங்கல்பம் ஆயிடுறாரு. இங்க வந்த உடனே இவங்க 2 பேருமே வந்து ராம லட்சுமணனை வந்துட்டு பாத பூஜை பண்ணிட்டு சந்தோஷமா அவங்கள வந்து அனுப்பி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ வந்து மிதிலைக்கு வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்து அங்க வர்றாரு. இங்க வர்றது வந்து இப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு உள்ள போறாரு. அங்க உள்ள கொட்டரையில வந்து எல்லா வசதிகளுமே இருக்கு. அங்க போய் தங்குறாரு. தங்கிட்டு வந்து இவர் யாரை பாக்குறாரு அப்படின்னா சதானந்தர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து பாக்குறாரு. இவர் யாரு அப்படின்னா இந்த கௌதம மகரிஷியோட ஒரு மூத்த பையன். இவர் வந்து அங்க வந்து தலைமை அர்ச்சகரா இருக்காரு அந்த மகாராஜா கிட்ட, ஜனக மகாராஜா கிட்ட. அவர்கிட்ட போய் இவர் வந்து இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து சொல்றாரு. ராமர் வந்து இவங்களுக்கு விமோச்சனம் கொடுத்ததையும் அவங்க தாய் தந்தையர் மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறது வந்து அவர் சொல்றாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவர் வந்து ராமலட்சுமணன் வந்து வணங்குறாங்க. அப்புறம் வந்துட்டு சதானந்தர் வந்து அங்க இருந்துட்டு ஜனக மகாராஜாக்கு வந்து இந்த விஷயத்த வந்து தெரிவிக்கிறாரு. இவர் ஜனக மகாராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் அங்க இருந்து விஸ்வாமித்திரர் வந்து பார்க்க வராரு. விஸ்வாமித்திரர் பார்க்க வரும்போது கூட ராமலட்சுமணன் இருக்கிறதையும் பாக்குறாரு. அப்படி பூரிச்சு யாரு இவங்க அப்படின்னு பாக்குறாரு. இதோட அடுத்த தொடர் நம்ம வீடியோல வரும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.